த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேங்கர் டு த கவர்மெண்ட், அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வந்து கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ 2 வந்துட்டு எல்லாத்துலேயுமே இருக்கா? ஸோ இதில் வந்துட்டு இல்லை, பி ஆப்ஷனில் இல்லை, இதை கழிச்சிடலாம். நாட்டில் கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல். ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துறது யாரு தான்? ரிசர்வ் வங்கியினுடைய வேலை தான். ஸோ அப்போ 3யும் வந்துட்டு வரும். அப்போது ஆன்சர் 2 and 3 வந்துட்டு வரலாம், அல்லது 1, 2, 3 வந்துட்டு வரலாம். சரியா? ஸோ இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ். சரிங்களா? ஸோ இஷ்யூ ஆஃப் காயின்ஸ் அண்ட் பேங்க் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய ஃபங்க்ஷன் தான்? ரிசர்வ் பேங்க்குடைய ஃபங்க்ஷன் தான். பேங்க் நோட்ஸ் ரிசர்வ் பேங்க் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் காயின்ஸை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அப்படிங்கும்போது இது தப்பாகுது. ஆன்சர் வந்து என்ன தான்? சி 2 and 3 தான். சரிங்களா? நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. இஷ்யூர் ஆஃப் த பேங்க் நோட்ஸ் தான் ரிசர்வ் பேங்க்கு. காயின்ஸ் வந்துட்டு யார் இஷ்யூ பண்ணுவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐனுடைய டைரக்டர்ஸ் போர்டு இருக்கும்ல, அதுக்கு சேர்மனாக இருக்கக்கூடியவர் யாருன்னா ஆர்பிஐ கவர்னர் தான் அந்த போர்டுக்கு சேர்மனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் எ கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு யார் தான் பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து பாதுகாப்பாங்க. ஸோ அதாவது டாலர்ஸு மற்ற நாட்டு கரன்சியெல்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாமே யார் தான் வச்சுருப்பாங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து அதோடைய பாதுகாவலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோடைய விலையேற்றம் இறக்கம்னாலுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் தான் வருவாங்கன்னா ஆர்பிஐ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ 1 வந்து கரெக்டு. ஸோ 1 வந்து கரெக்டு அப்படின்னா எதெல்லாம் வராதுன்னா டி ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷனும் வராது. அப்போ நம்ம இதுக்கு மேலே எதை மட்டும் பார்த்தோன்னா போதுன்னா 1, 2 வந்துட்டு இருக்கலாம், அல்லது 4 வந்துட்டு இருக்கலாம். அந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். என்னென்னு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கலெக்ட்ஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் த ஃபண்ட்ஸ் அண்டு மேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஆஸ் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் அவுட் ஆஃப் தீஸ். Which are correct statement? Reserve Bank of India collects receipts of the funds and makes payments as behalf of the government out of these. ஸோ இது வந்து கரெக்டு தான். தேர்டு வந்து பாருங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்சோ கால்ட் அஸ் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். ஸோ 3யும் வந்துட்டு கரெக்டு தான். சரி, ஆன்சர் வந்து கீழே தப்பாக கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்லா தெரியுது. சரி, ஸோ நம்ம இந்த ஆப்ஷன்ஸில் போனோம்னா இங்கே தப்பு தான் ஆகுது. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கல, நம்ம இதுலேருந்தே கரெக்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் என்னங்க சார் தேர்ட் ஆப்ஷன் கடைசி நிலை கடன் ஈவோன் தானே சார் வரும்? ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிசார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைநிலை கடன் ஈவன் தான். ஸோ அப்போ வந்து தேர்டு வந்து தப்பு தான். சரி, ஸோ அப்போ தேர்டு வந்து தப்புங்கும்போது தேர்டு வந்து வராது, அப்படி தானே? ஸோ இதுவும் வந்துட்டு வராது. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய வேலை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தினுடைய ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதும், அதுக்கு பிறகு கவர்மெண்ட்காக அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பேமெண்ட் பண்ணுறதும் அவங்களுடைய வேலை தான். ஸோ அப்போ 4 வந்துட்டு வரும். ஸோ அப்போ 1 and 4. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்டு ஆன் April 1, 1935. சரிங்களா? 1934 வந்து கிடையாது. ஸோ அதுக்கான சட்டம் தான் 1934 கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது உருவாக்கப்பட்டது April 1, 1935. சரிங்களா? அப்போ 1 and 4 தான். Which of the following function is performed by the Reserve Bank of India? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? கரன்சி இஷ்யூ பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் கஸ்டடியன் ஆஃப் த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸுங்கிறது. அப்போது அதுவும் வரும். நியூட்ரலிட்டி ஆஃப் த மணி, கண்ட்ரோல் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க். ஸோ நியூட்ரலிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறது மானிட்டரி பாலிசியில் நம்ம பார்த்தோம். மானிட்டரி பாலிசியினுடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் தான். அதுவுமே வந்துட்டு நியூட்ரலிட்டி ஆஃப் மணி அப்படிங்கிறதுமே வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. சரி, நியூட்ரலிட்டி ஆஃப் மணியையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது யார் தான்? ரிசர்வ் பேங்க் தான். மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ பட் வந்துட்டு இதில் இந்த 3மே வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது. சரிங்களா? நமக்கு புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இது வந்துட்டு இன்டைரக்டாக இருக்குது. சரிங்களா? இதுவும் வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? டேரெக்டாக நம்ம லிங்க் பண்ண முடியலனாலும் இன்டெரக்டாக நம்ம லிங்க் பண்ணலாம் நியூட்ரலிட்டி ஆஃப் மணிங்கிறத ரிசர்வ் பேங்க்கோட. 1, 2 and 4.
கிரெடிட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லையோ அல்லது வந்து ஏதாவது புக்கில் இருந்து கேட்கல இந்த கொஷின்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கிரெடிட் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்ங்கிறது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேப்பர் கரன்சி சிஸ்டம் அப்படிங்கிறது யார் மேனேஜ் பண்ணுவாங்க? சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. சரிங்களா? காகித பணமுறை யாரால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது மைய பணவியல் அதிகாரி, அதாவது ஆர்பிஐ தான் வந்து பார்த்திங்கன்னா காகித பணங்கள் எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெஷர் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன்? கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை? ஸோ பணவியல் கொள்கை மூலமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க, நம்ம பார்த்தோம். அதே போல் நிதியியல் கொள்கை மூலமாகவும் பண்ணுவாங்க. விலை கட்டுப்பாடு, ஒரு பொருளுடைய விலை ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா அதோடைய விலை இன்க்ரீஸ் ஆகாமல் அதை கட்டுப்படுத்துவாங்க, அதுவும் வரும். உள்ளடக்க நிதியம் அப்படிங்கிறது தான் வராது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மக்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபினான்ஸ்குள்ளே கொண்டு வரது, அதாவது பேங்கிங் செக்டாருக்குள்ளே கொண்டு வரது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறது தான் உள்ளடக்க நிதியம். அதனால் பணவீக்கத்தை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா குறைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த இஷ்யூ. ஸோ கீழே கொடுத்துருங்க, தமிழில் பார்த்துக்கலாம். இவற்றுள் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகளை குறியீடுகள் மூலம் தெரிவு செய்ய. இதில் எதெல்லாம் வந்துட்டு முக்கியமான அறிக்கை அப்படின்னு வந்து கேட்குறாங்க? நடவடிக்கைகளின் கணக்கு, வாராந்திர கணக்கு, வருட இருப்பு நிலை கணக்கு குறிப்பு, இது மூணுமே வருது. பெறுதல் மற்றும் செலுத்துதல் அறிக்கை அப்படிங்கிறது மட்டும் வராது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே புக்கில் இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அக்கௌண்ட் ஆஃப் த இஷ்யூ, அடுத்த வீக்லி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. அடுத்த ஆனுவல் பேலன்ஸ் ஷீட், இதை மூணு தான் வந்து பார்க்குறாங்க. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா வராது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் என்ன? நாணயம் வெளியிடுதல். சரி, நாணய வெளியிடுதல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் இல்லை, கரன்சின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ கரன்சினா வந்து பார்த்தீங்கன்னா பணம் தான். சரிங்களா? பணத்தை வெளியிடுறது, அதான் நாணய வெளியீடுன்னு போட்டிருக்காங்க. அரசாங்கத்தின் வங்கியாளர், அரசாங்கத்துக்கு வங்கியாளராக இருக்காங்க, வங்கிகளுக்கு வங்கியாளராக இருக்காங்க. பரிமாற்ற மேலாண்மை, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் கண்ட்ரோல்னு பார்த்தோம்ல, அதுவுமே யாருடைய ஒர்க் தான்? அரசாங்கத்துடையது தான். அப்போ 1 2 சரி ஆர்பிஐயோட தான் 1 2 3 4. வாட் ஆர் த நான் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ? ஸோ மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்கறது. டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி ஃபங்க்ஷன் கீழே வராது. ஸோ அப்போது சி அண்ட் டி தான் வரும். இது ரெண்டுமே மானிட்டரி ஃபங்க்ஷன். ஸோ பணத்தினுடைய அளவை கடன் கட்டுப்படுத்துறது மானிட்டரி ஃபங்க்ஷனு. அதே போல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வெளிநாட்டு பணத்துக்கு நிகரான இந்திய மதிப்பை கட்டுப்படுத்துறது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் நேஷ்னலைஸ்டு. எப்போ நேஷ்னலைஸ் பண்ணாங்க? ஜனவரி 1 1949. சரிங்களா? த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன் டேஷ் இஷ்யூடு நியூ ₹200. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், மறுபடியும் இதை கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி, அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. 25/8/2017. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ஸோ கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க, பேங்க் கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு வங்கியாக செயல்படுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நாலுமே வந்துட்டு வரும். சரி, இது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, பேங்க் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்ஸ். சரிங்களா? ஸோ அதாவது பணம் வெளியிடுதல். பாதுகாப்பு பெட்டகம் இவங்க வழங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வழங்க மாட்டாங்க. இது நார்மல் பேங்க்ஸ் வந்துட்டு பாதுகாப்பு பெட்டகம் வழங்குவாங்க, ரிசர்வ் பேங்க் வழங்க மாட்டாங்க. லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இவங்க தரமாட்டாங்க, பேங்க்ஸ் தருவாங்க லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு. பேங்கர்ஸ் பேங்க், இது ரெண்டும் தான் வரும், 1 and 4. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, கடன் கடிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
சரிங்களா. இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாலர்ஸில் பணம் வேணும்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்தியன் பேங்க்லேருந்து பணத்தை வாங்கிட்டு போய் அங்கே டாலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இந்தியன் பேங்க்லேருந்தே லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று வாங்கிடுவார். சரிங்களா. அதாவது இந்தியன் பேங்க்கிட்ட கடன் வாங்குற மாதிரி தான் அது. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு $30,000 அல்லது $3,00,000 வந்துட்டு இவருக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பேங்க் வந்து இவர் மேலே கேரண்டி கொடுத்துரும். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரினில் தானே அவர் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, ஃபாரின்லேருந்து தானே இறக்குமதி பண்ணுறாரு. அப்போ அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் அவர் கொடுத்துருவார். கொடுத்து அது என்னவா மாற்றிக்குவார், பணத்தமாக மாற்றிக்குவார். ஏன்னா இங்கே தான் பேங்க் கேரண்டி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி இந்த லெட்டர் எடுத்துகிட்டு வரவங்ககிட்ட இவ்வளோ பணத்தை கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு தானே அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் வந்துட்டு அவருக்கு $3,00,000 கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இந்த பேங்க்லேருந்து பணத்தை ஃபாரின் பேங்க் வாங்கிக்குவாங்க. சரிங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பேங்க் வந்து என்ன பண்ணணும், ஒரு $3,00,000 கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு $4,00,000 சொத்தை அவங்க என்ன பண்ணிக்கணும், அடமானமாக வாங்கி வச்சுக்கிட்டு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி வாங்காமல் கொடுத்து இங்கே இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டாச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வாங்கிட்டு எந்த ஒரு மார்ட்கேஜும் கொடுக்காம ஊரை விட்டே ஓடிட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்போ அப்படிங்கும்போது அதனால் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா இதுதான். இது வந்து பேங்க்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, ஆர்பிஐ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் ஆக்ட்ஸ் எஸ் ஏ பேங்கர் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். யார், ரிசர்வ் பேங்க் தான் வந்துட்டு பேங்கராக ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி வந்துட்டு யாருன்னா இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ டேஷ் சிஸ்டம் ஆஃப் நோட் இஷ்யூ இஸ் ஃபாலோடு பை ஆர்பிஐ. ஸோ எப்படி வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்னா அதாவது கோல்டு வந்து மெயின்டைன் பண்ணி, இப்போ நம்மள்ட்ட பணம் அச்சடிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கான கோல்டு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோல்டை மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டு பணத்தை அச்சடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ which one of the following is not a part of central office department in Reserve Bank of India? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இல்லாத டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த வங்கி வரும். வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரன்சி மேனேஜ்மெண்ட் பண மேலாண்மை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அனலைசிஸ் அண்ட் பாலிசி இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அதில் இல்லை. ஸோ அது சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ கரன்சி மேனேஜ் பண்ணுறாங்க, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை பார்க்குறாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்துக்குறாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்துட்டு வரும். பட் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை. ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்து தான். கடைநிலை கடன் ஈவன் யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் கடைநிலை கடன் ஈவன்னு சொல்கிறாங்கன்னா இட் ப்ரைவேட் த கரன்சி நோட்ஸ், சரி பிரிண்ட்டு தான் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இட் பிரிண்ட் த கரன்சி நோட்ஸு அப்படி அது கிடையாது. இட் மீன்ஸ் த காயின் அதுவும் கிடையாது. அட் த டைம் ஆஃப் கிரைசிஸ் இட் இஸ் த ஒன்லி சோர்ஸ் கேபபிள் ஆஃப் லெண்டிங் ஃபார் த கமர்ஷியல் பேங்க். சரிங்களா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இக்கட்டான சூழலில் வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கிகளுக்கு கடன் தரக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா ரிசர்வ் பேங்க் தான். அதனால தான் அதை கடைநிலை கடன் ஈவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 3 வந்துட்டு வரும். ஸோ 4 வராது. ஸோ 3 மட்டும்தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கவர்னர் யார் அப்படின்னா ஆஸ்போர்னி ஸ்மித் அப்படிங்கிறது தான் ரிசர்வ் பேங்க்குடைய ஃபஸ்ட்டு கவர்னர். ஸோ which of the following statements are true about the central bank or RBI? கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பேங்கிங் லைசன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. பேங்கர் டு த கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு வங்கியாக செயல்படுறாங்க. இப்போ 1ம் 3ம். சஜஷன் ஆர்பிஐ கண்ட்ரோல்ஸ் த சப்ளை ஆஃப் மணி இன் தி எக்கனாமி. ஸோ பொருளாதாரத்தில் பண அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இட் வாண்ட்ஸ் டு ஸ்டெபிலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு பணப்புழக்கத்தை எதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்துவதற்காகவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் தான் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ கூற்று காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. சரி, இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவு என்ன? ஸோ மலிவு பணக்கொள்கை அப்படின்னா வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மலிவாக கடன் கிடைக்குமா? ஸோ கடன் வந்துட்டு ரொம்ப மலிவாக கிடைக்கும். மலிவு மீன்ஸ் ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ அப்படி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன நடக்கும்? பணப்புழக்கம் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே பாருங்கள், வங்கியினுடைய வட்டி விகிதம் என்ன ஆகும்னா குறையும். அப்படின்னா தான் மக்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் சி தான். ஸோ வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி ப்ரப்போஸ்ட் பை இந்தியா ஆர்பிஐ? ஸோ அதாவது மெய்நிகர் மின்னணு பணம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இ ருப்பி அப்படின்னு. அதுதான் இ கரன்சி. அது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பேஸ்ட் அண்ட் டோக்கன் பேஸ்டு ரெண்டுலேயுமே வந்திருக்கு. வங்கி கணக்கு அடிப்படையிலும் அடையாள வில்லை அடிப்படையிலும் வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம மானிட்ரி பாலிசிக்கு வந்துட்டோம். மானிட்ரி பாலிசி இப்போ ரிசர்வ் பேங்க் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிசர்வ் பேங்க்கில் பெரிய லெவலில்